சொல்றேன். இந்த மாநில அரசு பொறுப்பேற்றவுடன் ஆளுநர் காமராஜர் பெயரை உச்சரிக்க மறுக்கிறார், அண்ணா பெயரை உச்சரிக்க மறுக்கிறார், அம்பேத்கர் பெயரை உச்சரிக்க மறுக்கிறார். எதுல? ஆளுநர் உரையில. இந்த அரசு தலையாட்டல. ஆளுநர் வாசித்த உரையை நீக்குவதற்கு தீர்மானம் கொண்டு வந்து நீக்கியது. சரிங்களா? எல்லா இடத்துலயும் எவ்வளவு சார் இம்பீச்மென்ட் மோஷன் கொண்டு வந்த அரசு மிக நேரடியாக ஆரிய திராவிட போர் என்று அறிவித்திருக்கிறார் இந்த நாட்டின் முதலமைச்சர். ஆர்எஸ்எஸ் இந்த மண்ணிலிருந்து அகற்றும் வரை இந்த போராட்டம் ஓயாதுன்னு சொல்றவரு பிஜேபியை பார்த்து பயப்படுறாராம். இவங்க வந்து நான் என்ன கேக்குறேன், நீங்க எதுக்கு போய் மோடியை பார்த்து மோடி முன்னாடி எப்படி உட்கார்ந்து இருந்தார் தெரியுமா விஜய்? கட்சி தலைவர் இல்ல. எதுக்கு அணில் போல உதவி நீங்க ஜெயலலிதா மேடத்துக்கு? நீங்க ஊழல் ஒழிக்க வந்தவரா? அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா மேடம் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டாங்களா இல்லையா? அதுக்கு முன்னாடி அந்த வந்துச்சுல தீர்ப்பு, அதன் பிறகு அவங்க விடுதலை செய்யப்பட்டாங்க, திருப்பி தண்டிக்கப்பட்டாங்க. அதுக்குள்ள போக வரும்ல. அதற்கு முன்பாகவே அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சா இல்லையா? நீங்க எதுக்கு போய் அங்க போய் அன்னைக்கு அவங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணீங்க? நீங்க தான் கட்சி ஆரம்பிக்கலையே சார். நான் என்ன சொல்றேன், நீங்க பேசுங்க, நீங்க லாஜிக்கா நியாயமா பேசுங்க. ஆனால் நீங்க ஒரே ஒரு வார்த்தை பாஜக இத உச்சரிக்கிறீங்க. ரைட், ஓகே. இல்ல இப்ப கட்சி தொடங்கிய பிறகு இந்த விமர்சனத்தை வைக்கிறார். எஸ்ஐஆர் எதிர்த்து பேசுனதுல கூட சொல்லலையே அப்படின்னு. லாஸ்ட் ஒன் சார், லாஸ்ட் ஒன். கீழடி நீங்க திமுக அதிமுக சார், கீழடி அகழாய்வு அறிக்கையை அங்கீகரிக்க மறுக்கிறது ஒன்றிய அரசு. நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லுங்க. ரைட், அவங்க என்ன செய்யணும் அவங்க பாப்பா. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா நீங்க அப்படி சொல்ல கூடாது சார். நீங்க சொல்லலாம், அவங்க கேட்கல. நீங்க ஒன்றிய அரசு ஏன் பேசுறீங்க கேட்போம்ல. கேள்வி கேட்கற உரிமை உங்களுக்கு இருக்குல்ல. இல்ல பாஜகவோட எதிர்ப்பை நிறைய இடத்துல நிறைய முறை பதிஞ்சாச்சு. இத உண்மை. அவருக்கு தெரியல, அவர் பார்க்கல அப்படினா எது தெளிவான அறிக்கை இரண்டு பக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. அதுல ஒன்றிய அரசு பத்தி தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்த அறிக்கை? இங்க வாசிங்க. எது தொடர்பாக எந்த அறிக்கை? உங்களுக்காக வந்து இல்ல சார் சொல்லணும் சார். அப்படி இல்ல பொது வாழ்க்கை இல்ல சார். இல்ல எந்த அறிக்கை? எந்த அறிக்கை சார் சொல்லுங்க. எந்த அறிக்கை? இல்ல அப்படி விட முடியாது. போய் சொல்லிட்டு வர முடியாது. போய் சொல்லிட்டு வர முடியாது. எந்த அறிக்கை எடுக்க சொல்லுங்க, வாசிக்க சொல்லுங்க. எந்த அறிக்கை எது தொடர்பாக இப்ப எடுத்து வாசிக்கணும் சார். நான் சாரி கேக்குறேன், தப்பு இல்ல. அதுக்கு அப்புறம் பேசலாம். நான் உங்களுக்கு வாசிக்கறதுல படிப்பறிவோட வாங்க சார். உட்கார்ந்து இப்ப எடுத்து வாசிங்க. இல்ல அப்படி முடியாது சார். இங்க எடுத்து அந்த அறிக்கை வாசிக்கணும் சார். இந்த அறிக்கை இங்க வாசிக்கணும் சார். நான் போய் சொல்லிட்டு வரதுக்கு வந்து சொல்லதுக்கு அர்த்தம் இல்ல சார். நீங்க கேக்குறேன், நீங்க ஆதாரத்தை கொடுங்க. நீங்க சொல்றது எனக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொன்னாங்க. நீங்க வாசி காட்டுங்க. வாசிக்க தெரியாது சொல்ல. நீங்க அப்படிதான் சொன்னீங்க. வாசிக்கலன்னு சொன்னேன். நீங்க சரி பரவாயில்லை. இப்ப வாசி காட்டுங்க. இப்ப வாசி காட்டுங்க. நீங்க என்ன